ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஹரியானா தேர்தல் முடிவு. பாஜக மீது மக்கள் கடும் அதிருப்தி இருந்தாலும் பாஜக அங்கு வெற்றி நோக்கி செல்ல என்ன காரணம், அது எப்படி சாத்தியமானது என்பதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஹரியானா மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு தான் எக்ஸிட் போல் எல்லாமே சொல்லுச்சு. மிக பெரும்பான்மையோட காங்கிரஸ் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொன்னாலும் கூட பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களில் பாஜக முன்னிலை பெற்று ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல் உருவாகி இருக்கு. பாஜக மேல மக்கள் கோபத்தில் இருந்த போதிலும் கூட அங்கே எப்படி பாஜகவால் வெற்றி நோக்கி போக முடிஞ்சது அப்படிங்கிறத பற்றி நம்ம விரிவாக ஆய்வு பண்ணும்போது, அதற்கு முன்னாடி 58 ஆண்டுகால ஹரியானா மாநில வரலாற்றில் ஒரு கட்சி தொடர்ந்து 3வது முறையாக ஆட்சி அமைப்பது இதுதான் முதல் முறை. 58 ஆண்டுகால அரசியல் வரலாற்றில் ஹரியானாவில் முன்னாள் முதலமைச்சர் பூபிந்தர் ஹூடா, அதே போன்று குமாரி செல்ஜா, இவங்களுக்கு இடையே ஏற்பட்ட அந்த கருத்து மோதல், காங்கிரஸ் உடைய உட்கட்சி பூசல் கூட காங்கிரஸுக்கு ஹரியானாவில் மிகப்பெரிய பின்னடைவு கொடுத்திருக்கு. ஜாட் சமூக வாக்குகள் முழுமையாக காங்கிரஸுக்கு கிடைக்காம போனது கூட காங்கிரஸுடைய பின்னடைவுக்கு காரணமா இருக்கு. பூபிந்தர் சிங் ஆதரவாளர்கள் அப்படிங்கிறதாலேயே 72 பேர் காங்கிரஸ் வேட்பாளராக நிறுத்தப்பட்டாங்க. அவருடைய ஆதரவாளர்கள், பூபிந்தர் சிங் ஹூடாவுடைய ஆதரவாளர்கள் 72 பேர் அங்கே போட்டியிட வாய்ப்பு கொடுத்தாங்க. இதுவும் அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸார் மத்தியிலும் பொதுமக்கள் மத்தியிலும் அதிருப்தி ஏற்படுத்துச்சு. ஹரியானா பொறுத்தவரை அங்கே 3 விஷயங்கள் தான் மிக முக்கிய பிரச்சனையாக இருந்துச்சு. முதல்ல விவசாய சட்டங்கள். கடந்த 2020ஆம் ஆண்டு மத்திய அரசு 3 விவசாய சட்டங்களை கொண்டு வந்தாங்க. அதை பெரிய அளவில் எதிர்த்தது பார்த்தீங்கன்னா பஞ்சாப் மற்றும் ஹரியானா விவசாயிகள் தான். டெல்லியில் போராட்டத்தை தொடங்கி விவசாயிகள் சுமார் 1 வருஷத்துக்கு மேலாக போராட்டத்தை தொடர்ந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த போராட்டம் தீவிரமடைந்த காரணத்தால் விவசாய சட்டங்களை வாபஸ் வாங்கினாங்க. இந்த போராட்டத்தை மத்திய அரசு கையாண்ட விதம் விவசாயிகளுக்கு பெரிய கோபத்தை ஏற்படுத்துச்சு. குறிப்பாக விவசாயிகளுடைய போராட்டத்தின் போது பாஜக தலைவர்கள் பல பேர் சர்ச்சையான கருத்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க. போராடக்கூடிய விவசாயிகள் தீவிரவாதிகள் அப்படின்னு கூட சில பேர் குறிப்பிட்டாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு கடும் கோபத்தை, விவசாயிகளுக்கு, ஹரியானா மக்களுக்கு ஒரு கடும் கோபத்தை ஏற்படுத்துச்சு. இப்போ சமீபத்தில் கூட பாஜக எம்பி கங்கனா ரணவத் கூட போராடி விவசாயிகளை வங்கதேச வன்முறையாளர்களோட கம்பேர் பண்ணி பேசுனதும் சர்ச்சையாக மாறிச்சு. அடுத்து அக்னிவீர் திட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா 2வது விஷயமா இது இருக்கு. 2வது பிரச்சனையா அக்னிவீர் திட்டம் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு அதிக அளவில் ராணுவ வீரர்களை அனுப்பக்கூடிய மாநிலங்களில் முக்கியமானது ஹரியானா. மத்திய அரசு கடந்த 2022ஆம் ஆண்டு இந்த அக்னிவீர் திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அக்னிவீர் திட்டத்தின் கீழ் இளைஞர்கள் 4 வருஷம் மட்டும்தான் பாதுகாப்பு படைகளில் பணிபுரிவாங்க. அதுக்கப்புறம் 25 விழுக்காடு அக்னி வீரர்கள் மட்டும்தான் அதில் கண்டினியூ பண்ண முடியும், மற்றவங்க வெளியேற்றப்படுவாங்க. இதுக்கு ஹரியானா உள்ளிட்ட வட இந்தியாவில் பல மாநிலங்கள் கடுமையான எதிர்ப்புகளை தெரிவித்தாங்க. பல பகுதிகளில் தீவிரமான போராட்டங்களும் நடத்தப்பட்டது. வட இந்தியாவில் பாஜகவுக்கு எதிராக இந்த அளவுக்கு போராட்டம் நடந்ததே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு இந்த அக்னிவீர் திட்டத்தை எதிர்த்து போராட்டமானது மிக தீவிரமாக நடத்தப்பட்டது. அந்த அளவுக்கு மிகப்பெரிய போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அதே போல் அங்கே இருக்கக்கூடிய மிக முக்கிய பிரச்சனையாக பார்க்கப்பட்டது விவசாயிகள் போராட்டம் ஒன்று, அக்னிவீர் திட்டம். அதுக்கப்புறம் மிக முக்கியமான காரணம் மல்யுத்த வீரர்கள் போராட்டம் தான். ஹரியானாவில் மல்யுத்தத்தில் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நிறைய பேர் அங்கே முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக இருக்காங்க. இந்தியா சார்பில் சர்வதேச விளையாட்டு போட்டிகளில் பதக்கம் வென்ற ஜெயிச்சவங்கள பெரும்பாலானோர் பார்த்தீங்கன்னா ஹரியானாவை சேர்ந்தவங்க தான் இருப்பாங்க. பிரஜ்பூஷன் சரண் சிங் விவகாரம் எழுந்தபோது மல்யுத்த வீரர்கள் போராட்டத்தில் குதிச்சாங்க. அவங்க நடத்தப்பட்ட விதமும் ஹரியானா மக்களுக்கு பெரிய அளவிலான கோபத்தை ஏற்படுத்துச்சு. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 விஷயங்களுமே மத்திய பாஜக அரசு தொடர்புடையது. மாநில பாஜக அரசுக்கும் இதுக்கும் தொடர்பு இல்லை. அதனால தான் டெல்லி பாஜக மீது மக்கள் கோபத்தில் இருந்தாலும் பெரும்பான்மையாக தேவையான இடங்களில் ஹரியானாவில் பாஜகவில் முன்னிலை பெற முடிஞ்சிருக்கிறது அப்படின்றாங்க. அதாவது இந்த பிரச்சனையெல்லாம் பாஜக சம்பந்தப்பட்டது தான், அது தேசிய அளவிலான பிரச்சனையாக தான் பார்க்கப்பட்டது. மாநில பாஜக மீது அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு அதிருப்தி இல்லை. அது முதலமைச்சராக இருந்த மனோகர்லால் கட்டார் மாற்றிய பிறகு அது எல்லாமே போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் முடிவுகள் காட்டுது. அதை உணர்ந்து தான் இந்த ஆண்டு தொடக்கத்திலே மனோகர்லால் கட்டாவை முதலமைச்சர் பதவியிலிருந்து பாஜக நீக்கிட்டு நயாப் சிங் சைனியை முதலமைச்சராக கொண்டு வந்தாங்க. இது ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகியிருக்கு. இதன் மூலம் பாஜகவில் ஆட்சிக்கு எதிரான மனநிலையை சமாளிக்க முடிஞ்சிருக்கிறது. அது பாஜக ரொம்ப சரியான ஒரு திட்டத்தை கையாண்டிருக்காங்கிறது தான் இந்த முதலமைச்சர் மாற்றம் அப்படிங்கிறது அங்கே பெரிய அளவில் பாஜகவுக்கு கை கொடுத்துருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஹரியானா தேர்தல் முடிவு சில நொடிகளில் தலைகீழ் மாற்றம் என்ன நடந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த தேர்தல் முடிவை காலையிலேருந்தே பார்த்தவங்களுக்கு நல்லாவே புரியும். காலை 8 மணிக்கு தொடங்கிய இந்த வாக்குப்பதிவு முதல் 30 நிமிடம் பார்த்தீங்கன்னா தபால் வாக்குகள் எண்ணப்பட்டது. அதுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சி பெரும்பான்மையான இடங்களில் முன்னிலை பெற்றாங்க ஹரியானாவில் தபால் வாக்கில். அதை தொடர்ந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்குகள்லாம் எண்ணப்பட்டது. வாக்கு எண்ணிக்கை ஆரம்ப நிலவரத்தின்படி பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தொடர்ந்து முன்னிலை வகித்தாங்க.
ஒரு 9 மணி அளவில் காங்கிரஸ் கட்சி 70க்கும் மேற்பட்ட இடங்களில் முன்னிலை வகித்தாங்க. அப்போ பாஜக வெறும் 9 இடங்களில் மட்டும்தான் முன்னிலை இருந்தாங்க. ஹரியானாவில் ஆட்சி பிடிக்க 46 தொகுதிகளில் வெற்றி பெறணும் அப்படிங்கிற நிலையில் 9 மணி நிலவரப்படி காங்கிரஸ் கட்சி 74 தொகுதிகளையும் பாஜக 10க்குள்ள தான் ஒரு 9 அப்படிங்கிற தொகுதியில் தான் காலையில் முன்னிலை வகித்தாங்க. அதுக்கு பிறகு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு காங்கிரஸ் ஆட்சிக்கு வரும் அப்படின்னு தெரிவித்த நிலையில தொடர்ந்து காங்கிரஸ் முன்னிலை வகித்தது அந்த கட்சி தொண்டர்கள் மத்தியில் ஒரு உற்சாகத்தை மகிழ்ச்சி ஏற்படுத்தியது. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு அப்படி நடக்கிறது அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசினாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் தான், ஒரு சில நிமிடங்கள் தான், அதுக்குள்ள எல்லாமே தலைகீழா மாறி போச்சு. ஒரு 9 மணி அளவில் இருந்த நிலவரம் 9:30 மணி அளவில் மிகப்பெரிய மாற்றமா இருக்குது. காங்கிரசுக்கு இணையாக பாஜக 40க்கும் மேற்பட்ட தொகுதிகளை சரசரன்னு முன்னாடி வராங்க. அதுக்கு பிறகு அப்படியே அந்த களம் மாறிடுச்சு. ஹரியானா சட்டசபை தேர்தலில் வாக்கு எண்ணிக்கை தரவுகளை தேர்தல் ஆணையம் தாமதமாக பதிவேற்றுறாங்க, அப்லோட் பண்றாங்க அப்படின்னு காங்கிரஸ் குற்றம் சாட்டியிருக்காங்க. தேர்தல் ஆணையத்துக்கு பாஜக மறைமுக அழுத்தம் தருவதாக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஜெயராம் ரமேஷ் குற்றம் சாட்டினார். அதே போல லோக்சபா தேர்தலை போலவே ஹரியானா சட்டமன்ற தேர்தலையும் தேர்தல் ஆணைய இணையதளத்தில் வாக்குப்பதிவு நிலவரத்தை அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ஸ்லோவாக நடக்கிறது அப்படிங்கிறத பற்றியும் காங்கிரஸ் குற்றம் சாட்டியிருக்காங்க. தவறான தகவல்களை பரப்புவதன் மூலமாக அழுத்தத்தை உருவாக்க பாஜக முயற்சிக்கிறதா அப்படிங்கிற கேள்வி எழுப்பியிருக்காரு. அதே போல மூத்த தலைவர், காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர் பவன் கேரா இந்த வாக்கு எண்ணிக்கை நிலவரத்தை பதிவு செய்வதில் தாமதப்படுத்துவதன் மூலமா பார்த்தீங்கன்னா உள்ளூர் நிர்வாகத்திற்கு அழுத்தம் கொடுக்க முயற்சிக்கின்றது தேர்தல் ஆணையம். ஜம்மு காஷ்மீருடைய தரவுகளை அப்லோட் பண்றது போல ஹரியானாவில் நடக்கல அப்படின்னு குற்றம் சாட்டியிருந்தாங்க காங்கிரஸ் தரப்புல. இதுதான் ஹரியானாவில் இந்த நிலவரம் மாறதுக்கான காரணமா இருந்தது. ஏன்னா காலையில நீங்க பார்த்தலாம் 70க்கு மேல காங்கிரஸ், வெறும் 9 10க்குள்ள தான் பாஜக. ஒரு பெரிய டிஃபரெண்ட். அப்படின்னா தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் ஒரு புறம் ஹரியானாவில் காங்கிரஸ் தான் வெற்றி பெறும் பெரும்பான்மையோடு அப்படின்னாங்க. அதையொட்டி அந்த முடிவுகளும் இருந்த காரணத்தால நிச்சயமாக ஹரியானாவில் காங்கிரஸ் தான், ஜம்மு காஷ்மீரில் கொஞ்சம் இழுபறி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் காலையில் பார்க்கப்பட்டது. ஆனால் ஒரு 9:15 மணிலேருந்து 9:30 ஒரு 15 நிமிடத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா சரசரன்னு எல்லாமே தலைகீழா மாறுது ஹரியானா. ஒரு குறிப்பிட்ட ஒரு சில நிமிடங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தலைகீழ் மாற்றம். உடனே 9லேருந்து பாஜக 43 வராங்க, 71லேருந்து காங்கிரஸ் அப்படியே 43 வராங்க, 43 அப்படிங்கிற மாதிரி மாறி இப்போ தலைகீழாக மாறி போச்சு. இந்த மாற்றம் தான் பல பேருக்கு குழப்பத்தையும் கேள்வியும் எழுப்பி இருக்கு. அது தொடர்பாக தான் காங்கிரஸ் தரப்புலேருந்து அவங்க தேர்தல் ஆணையத்து மேல குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. ஹரியானா தேர்தல் கணிக்க முடியாத முடிவு இதுவரை நடந்தது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த தேர்தல் முடிவுங்கிறது கணிக்கவே முடியல, அந்த மாதிரி ஒரு மாற்றமா இருந்துச்சு. இப்போ ஹரியானாவில் 2009ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் 90 இடங்களில் போட்டியிட்ட பாஜக வெறும் 4 இடங்களில் தான் ஜெயிச்சாங்க. 2009 பாஜக வெறும் 4 இடங்களை தான் வின் பண்றாங்க. அப்போ காங்கிரஸ் கட்சி வலிமையான பலத்தில் இருந்த இந்திய தேசிய லோக்தள கட்சி, ஆனா 2014ஆம் ஆண்டு தேர்தலில் பார்த்தீங்கன்னா பாஜக ஒரு பிரம்மாண்ட வெற்றியை பெறாங்க. 47 இடங்கள் கிடைச்சது. இப்போ இந்திய தேசிய லோக்தள் 19 இடங்கள்ல, காங்கிரஸ் 15 இடங்கள்லையும் வெல்ல முடிஞ்சது. 1990களில் இருந்தே சொற்ப இடங்களில் மட்டுமே வென்று வந்த பாஜக ஹரியானா மக்கள் 2014 ஹரியாசனம் கொடுக்கிறாங்க. 2019ஆம் ஆண்டு ஹரியானா சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சிக்கு பெரும்பான்மை கிடைக்கல. 2014 பாஜக பெரும்பான்மை, 2019 எந்த கட்சிக்கு பெரும்பான்மை கிடைக்கல. 46 இடங்கள் எந்த கட்சிக்கும் கிடைக்கல. பாஜக 40 இடங்கள்ல தான் வராங்க, காங்கிரஸ் 31 இடங்கள்ல வராங்க. 2019 தேர்தலில் முதல் முறையாக களமிறங்கிய துஷ்யந்த் சௌதாலாவுடைய ஜேஜேபி கட்சி 10 இடங்கள்ல ஜெயிக்கிறாங்க. அப்புறம் ஜேஜேபி கட்சியோட பாஜக கூட்டணி சேர்ந்து 2வது முறையாக பாஜக ஹரியானாவில் ஆட்சி அமைக்கிறாங்க. பாஜக ஜேஜேபி கூட்டணி ஆட்சி ஒரு 4.5 ஆண்டுகள் போச்சு. அதுக்கப்புறம் திடீர்னு பாஜகவுக்கான அரசுக்கான ஆதரவை ஜேஜேபி கட்சி வாபஸ் வாங்குற, இருந்தாலும் சுயேட்சைகள் ஆதரவோட பாஜக ஆட்சி தக்க வச்சுக்கிட்டாங்க. ஹரியானாவில் பாஜக 10 ஆண்டுகால ஆட்சிக்கு எதிராக கடும் அதிருப்தி அலை வீசுவதாக சொல்லப்பட்டது. இதை அறுவடை செய்ய காங்கிரஸ் தீவிரமாக பிரச்சாரம் பண்ணாங்க, பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டாங்க. ஹரியானாவில் ஆம் ஆத்மி கட்சியுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியது காங்கிரஸ். ஆனால் ஹரியானா மாநில காங்கிரஸ் தலைவர்கள் பார்த்தீங்கன்னா ஆட்சி அமைக்க போறது காங்கிரஸ் தான் அப்படிங்கிற மிதமிஞ்சிய ஒரு நம்பிக்கையில ஆம் ஆத்மி கூட்டணிக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஹரியானாவில் அக்னிபத் வீரர்கள் தேர்வு, விவசாயிகள் பிரச்சனை, பாஜகவுடைய உட்கட்சி மோதல் அப்படின்னு பாஜகவுக்கு எதிரான களமாக தான் இருந்துச்சு. தேர்தல் தொடர்பான பெரும்பாலான கருத்து கணிப்பும் இதை தான் வெளிப்படுத்தி இருந்துச்சு. ஹரியானாவில் காங்கிரஸ் ஆட்சி தான் அமையும் அப்படின்னு எல்லா கருத்து கணிப்புகளும் திட்டவட்டமாக முடிவித்து சொன்னாங்க. தொடக்கத்தில் கூட வாக்கு எண்ணிக்கை அப்படிதான் இருந்தது. ஆனால் இப்போ முடிவு அப்படியே தலைகீழாக மாறி இருக்கு.
காங்கிரஸுடைய மிதமிஞ்சிய நம்பிக்கை கூட இதுக்கு ஒரு பிரச்சனையாக நம்ம அவங்களுக்கான பின்னடைவாக பார்க்கலாம். காங்கிரஸ் கட்சியில் ஏற்பட்ட உட்கட்சி பூசல் அதை சரி செய்ய அவங்க தவறிட்டாங்க. அதோட ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட் கூட இந்த பின்னடைவுக்கு காரணமாக கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா 2009 வெறும் 4 இடங்களை ஜெயிச்ச பாஜக இன்னைக்கு 2024 கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட இடங்கள்ல அவங்களால பிடிக்க முடியுது. அப்படின்னா பாஜகவுடைய பலம் பலவீனம் என்ன, அந்த மக்களுடைய எண்ண ஓட்டம் என்ன அப்படிங்கிறத ரொம்ப சரியா பாஜக கணித்து அதுக்கேற்ற மாதிரி மூவ் பண்ணிட்டு வராங்கிறதா சொல்ல முடியுது. ஏன்னா கடந்த 2019 சட்டமன்ற தேர்தலில் வெறும் 40 இடங்கள் தான் பாஜகவுக்கு பெரும்பான்மை கிடைக்கல. 10 வருஷம் ஆட்சியில் இருந்த ஒரு கட்சி மீண்டும் அடுத்த 3வது 5 ஆண்டுக்கு அவங்களே வரக்கூடிய நிலை ஏற்படுது. அப்படின்னா அப்போ பாஜக ஹரியானாவுடைய மக்கள் எண்ண ஓட்டங்களை சரியா கணிச்சிருக்காங்க. காங்கிரசுடைய கணிப்பு தவறாக போயிருக்கிறது, கருத்து கணிப்புகளும் தவறாக போயிருக்கிறது, பாஜக சரியா கணிச்சிருக்காங்க அப்படிங்கிறதா இதன் மூலமா நம்ம பார்க்க வேண்டி இருக்கு.